வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னுள் சூக்குமமாக இருந்து வழிநடத்துவராக. இந்த டிவிஎம்மில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக ஜூலை 28. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. மனிதனின் எண்ணத்தை ஒட்டியே அவனின் தரமும் உயர்வும் அமைகிறது. அதற்கு தான் மகரிஷி மனதிற்கு காவலாக எண்ணத்தை வைக்க வேண்டும், எண்ணத்திற்கு தான் உயிரூட்ட வேண்டும். மனதின் தரம் எதுவோ அதுவே மனிதனின் தரம். அதற்கு தான் ஒரு கவி, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரங்கள் செம்மையாமே. மகரிஷியோட கவி. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா மகிழ்ச்சியே, மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமே, மனதில் உள்ளதெல்லாம் மற்றெங்கு தேடிவீர். மகரிஷி சொல்றது தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை அப்படின்றப்போ எண்ணத்தை தான் சொல்றாரு. எண்ணத்திற்கு காவலாக எண்ணத்தையே வைக்க வேண்டும், எண்ணத்திற்கு நீதிபதியாக எண்ணத்தையே வைக்க வேண்டும், எண்ணத்தை கண்காணிப்பதற்கு எண்ணத்தையே வைக்க வேண்டும். ஒவ்வொரு மனதில் இருக்கும் எண்ணத்தை வேறு யாராலையுமே கண்காணிக்க முடியாது. யார் கண்காணிக்க முடியும்? அவரோட எண்ணம் தான் அதை கண்காணிக்க முடியும். அதான் சொல்லுவாங்க, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, எண்ணியவன் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை. அப்போ எண்ணத்தை சரிப்படுத்தி விட்டால் வாழ்க்கையின் உயர்வும் தரமும் அமையும். இப்போ ஒரு மனதோட உயர்வு எதுனா அடிப்படையாக அவர் மனதில் எழும் எண்ணமே. சொல்லுவாங்க, மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அதே கான்செப்ட் தான் எண்ணத்துக்கும். எண்ணத்தை அலைந்தால் எண்ணத்தை அதன் போக்கிலேயே சென்று அறிய வேண்டும். நல்ல எண்ணங்களையே நாம் விதைக்க 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 நம் மனதில் நல்ல எண்ணங்களே தான் தோன்றும். அவரவர் வாழ்வின் சிற்பி அவரவர் எண்ணங்களேன்னு சொல்றார் மகரிஷி. அப்போ என்னோட வாழ்க்கையோட தரம் உயரத்துக்கு யார் காரணம்னா நான் தான், என்னோட மனதில் எழும் எண்ணம் தான். அப்ப என்ன எப்படியெல்லாம் எண்ணம் சொல்லுவாங்க, எண்ணத்தால் எண்ணத்தை எண்ணி எண்ணியே எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் அறிந்து எண்ணத்தில் எண்ணத்தை நிலைக்க செய்தால் எழும் எண்ணம் யாவும் நல்லனவாயும். இப்ப எந்த அளவுக்கு மகரிஷி எண்ணத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்போ நம்மளோட எண்ணத்துல எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஞானிகளும் சித்தர்களும் சொல்றாங்க பாரு, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் கலை வந்தால் தன்னை தானே அர்ச்சித்தல். நான் தான் இறைவன், எனக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை என்னை உணர முடியும். அதற்கு தான் சொன்னாருங்க, இன்று வருமோ நாளை வருமோ மற்றென்று வருமோ கோவே அறியேன் துன்று மாயக்குள் சும்மா இருக்கின்ற சுகம். இறைவன்தான் எனக்குள்ள இருக்கிறாரு, அடி நாதமாக உள் உணர்வாக என்னோட கருமையத்தில் இறுக்கி சுருக்காக வைத்திருக்கும் இறைவனேதான் எழுச்சி பெற்றி அனைத்து செயல்களுக்கும் காரணம் என்ன. அப்போ அந்த எண்ணத்தை எந்த அளவுக்கு தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம், இந்த 6 காரணங்களால தான் நமக்கு எண்ணங்களே தோன்றுதுன்றாரு. அப்ப எந்த இடத்துல நாள்தோறும் தவறாமல்
தற்சோதனை செய்தால் மட்டும்தான் தவம் பண்ணுறோம், உடற்பயிற்சி பண்ணுறோம், காயக்கல்பம் பண்ணுறோம், ஆனால் என்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னா, தற்சோதனை என்ன சொல்லுவோம், தவம் இல்லாத தற்சோதனையும் தற்சோதனை இல்லாத தவமும் வந்து சரியாகாது. ஈக்குவல், இந்த பக்கம் 2னா ஈக்குவல் டு அந்த பக்கம் 2 அப்படின்னா தான் சமன்படுத்துது. அப்போ தவமும் தற்சோதனையும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் குணநல பேர் அடைய உதவும். அதான் சொல்லுவார், துரிய தவம் இயற்றி வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ நம்ம தற்சோதனை செய்யணும்னு சொல்றாரு மகரிஷி. ஆனால் நம்ம நாள்தோறும் தற்சோதனை பண்ணணும். அன்றாட கடமைகளில் அன்றாட நம்ம செய்கிற செயல்களில் நம்மை நாம் சரி பண்ணி கொடுங்கன்னா இரவில் படுக்கும்போது தற்சோதனை. ஆனால் பெரிய பெரிய மால் சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த ஸ்டாக் செக் பண்ணுற மாதிரி எடுப்பாங்க. என்னென்ன இல்லை, என்னென்ன அதிகமாக போயிருக்கு, இன்னும் என்ன பண்ணணும். ஆனால் மனித வாழ்வில் மனிதன் எண்ணத்தில் அப்படி கிடையாது. நாள்தோறுமே என்னோட மனதில் காலை முதல் மாலை வரை என்னென்ன விதமான சிந்தனைகள் என்னென்ன மாதிரி எனக்கு தோன்றுச்சு அப்படி நம்ம ஸ்டாக் எடுத்தால் மட்டும்தான் அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல உயர்வு. எண்ணம் உயர்ந்தால் அது எல்லாமே நமக்கு உயர்வை தான் தரும். மகரிஷியோட முதல் அகத்தாய்வில் முதல் வர்றதே பார்த்தீங்கன்னா எண்ணம் ஆராய்தல். அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், விழிப்பு நிலையிலேயே இருக்கணும், அயரா விழிப்பு நிலையில் இருக்கணும்னு தான் அந்த தலைப்புக்கே மகரிஷி எண்ணம் ஆராய்தல் வச்சார். மற்ற எந்த சப்ஜெக்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு எதுனா எண்ணம் தான். எல்லாத்துக்கும் மகரிஷியோட ஒரு எண்ணம் தான் இந்த அளவுக்கு வந்து கொடுங்கன்னா இரவில் படுக்கும்போது தற்சோதனை. ஆனால் பெரிய பெரிய மால் சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த ஸ்டாக் செக் பண்ணுற மாதிரி எடுப்பாங்க. என்னென்ன இல்லை, என்னென்ன அதிகமாக போயிருக்கு, இன்னும் என்ன பண்ணணும். ஆனால் மனித வாழ்வில் மனிதன் எண்ணத்தில் அப்படி கிடையாது. நாள்தோறுமே என்னோட மனதில் காலை முதல் மாலை வரை என்னென்ன விதமான சிந்தனைகள் என்னென்ன மாதிரி எனக்கு தோன்றுச்சு அப்படி நம்ம ஸ்டாக் எடுத்தால் மட்டும்தான் அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல உயர்வு. எண்ணம் உயர்ந்தால் அது எல்லாமே நமக்கு உயர்வை தான் தரும். மகரிஷியோட முதல் அகத்தாய்வில் முதல் வர்றதே பார்த்தீங்கன்னா எண்ணம் ஆராய்தல். அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், விழிப்பு நிலையிலேயே இருக்கணும், அயரா விழிப்பு நிலையில் இருக்கணும்னு தான் அந்த தலைப்புக்கே மகரிஷி எண்ணம் ஆராய்தல் வச்சார். மற்ற எந்த சப்ஜெக்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு எதுனா எண்ணம் தான். எல்லாத்துக்கும் மகரிஷியோட ஒரு எண்ணம் தான் இந்த அளவுக்கு வந்து சாதாரணமாக இருக்கிற நாமும் நிறைய சிந்திக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் வச்ச ஒரு மகான் யாருன்னா அது வேதாத்ரி மகரிஷி தான். அப்போ எண்ணத்தின் உயர்வை ஒட்டி தான் அதன் அளவு இருக்கும். அப்போ எண்ணத்தை நாம் நாள்தோறும் சிந்தித்து நம் வாழ்வில் உயர்வடைய எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணைப்புரியும் காப்பாக அமையுமாக என்று கூறி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய நன்றி. வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.